The starting point of all achievement is desire. Napoleon Hill. Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு phrase, round off. இந்த கிளாஸை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதை நீங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னா உங்களால இந்த round off அப்படின்ற இந்த phrase-ஐ உங்களுடைய கான்வர்சேஷன்ல தப்பு இல்லாம சரியா யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? round off அப்படின்ற இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். நவுன் அப்படின்னா ஆல் த நேம்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். இந்த round off அப்படின்றது நவுனை பற்றி நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால இது நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த round off அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, round off அப்படின்னா annoyed and unhappy about something. annoyed அப்படின்னா எரிச்சல் அடைந்து விடுதல். unhappy அப்படின்னாக்கா சந்தோஷமின்மை, கவலை இல்லையா, சோகம் அடைதல். if you say that you are round off, you mean that you are annoyed and depressed. நீங்க வந்து round off ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து எரிச்சல் ஆயிட்டீங்க, நீங்க வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்க, நீங்க வந்து மனசோர்வு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த round off அப்படின்ற இந்த வார்த்தைக்கு சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, annoy எரிச்சல் அடைதல், அடுத்தது fed up வெறுப்படைதல் அல்லது அலுப்படைதல், disappointed ஏமாற்றம் அடைந்து விடல். நீங்க யார் மேலேயாவது எரிச்சல் அடைஞ்சிட்டீங்க, வெறுப்படைஞ்சிட்டீங்க, அலுப்படைஞ்சிட்டீங்க, நீங்க ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை round off அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வச்சு டிஃபைன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த round off அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம், அதோடைய சினானிம்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பாருங்க, ராம் கெட்ஸ் a bit round off with his friend borrowing the car all the time. ராமுடைய ஃப்ரெண்டு வந்து எப்பவும் வந்து காரை கடன் கேட்டுட்டே இருப்பாரு. இதனால ராம்க்கு வந்து ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிடறாரு கொஞ்சம் அவரு. ரெண்டாவது எக்ஸாம்பிள், by now the passengers are getting round off with the delay of the flight. ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு, அதனால இந்நேரம் அந்த பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப வந்து எரிச்சல் அடைஞ்சிட்டு இருப்பாங்க, கோபம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். மூணாவது, ஐ எம் ஸோ round off by my sister's selfish behavior. நான் வந்து என்னுடைய சகோதரியினுடைய தன்னலமான ஒரு நடத்தையினால ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டேன், அலுப்படைஞ்சிட்டேன், ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில். கடைசி எக்ஸாம்பிள், சாரி ஐ எம் ஜஸ்ட் thoroughly round off. மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த round off அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.